அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த காணொளியில் தரம் 11ற்கான பெருக்கல் விருத்தி எனும் அலகினை அவதானிப்போம். பெருக்கல் விருத்தி பொது விகிதத்தை கொண்ட எண்கோலங்கள் பெருக்கல் விருத்தி ஆகும். நாங்கள் 10ஆம் வகுப்பில் பார்த்திருப்போம். கூட்டல் விருத்தி என்பது அது பொது வித்தியாசத்தை கொண்டமைந்த எண்கோலங்களாக இருக்கும். இங்கே பொது விகிதத்தை கொண்டமைந்த எண்கோலங்கள் என நாங்கள் பார்ப்போம். உதாரணமாக இவ்வாறு ஒரு எண்கோலம் உள்ளது. 3, 12, 48, 192 என இதன் விகிதங்களை நாங்கள் அவதானிப்போம். இங்கு முதலாவது விகிதம் R1 என்பது இரண்டாவது உறுப்பை முதலாம் உறுப்பினால் வகுத்தல் வேண்டும். எனவே அதன் பெருமானம் 4. இரண்டாவது விகிதம் மூன்றாம் உறுப்பை இரண்டாம் உறுப்பினால் வகுத்தல் வேண்டும். ஆகவே 48னை 12னால் வகுத்தல் வேண்டும். அதுவும் 4. மூன்றாவது விகிதத்தை பார்க்கும்போது அதை நான்காம் உறுப்பினை மூன்றாம் உறுப்பினால் வகுத்தல் வேண்டும். 192னை 48னால் வகுக்கும் போது அதுவும் 4. எனவே இங்கு பொது விகிதம் என்பது 4 ஆகும். எனவே பொது விகிதத்தை கொண்டு இருப்பதால் இந்த எண்கோலமானது பெருக்கல் விருத்தி ஆகும். மேலும் ஒரு உதாரணத்தினை அவதானிப்போம். இங்கு 200 மறை 100 50 மறை 25 என ஒரு எண்கோலம் தரப்பட்டிருக்கின்றது. இதில் முதலாவது விகிதத்தினை நாங்கள் பார்க்கும்போது இரண்டாவது உறுப்பினை முதலாவது உறுப்பினால் வகுத்தல் வேண்டும். எனவே மறை 100னை 200னால் வகுக்கும் போது மறை 1/2. அதில் இரண்டாவது விகிதத்தினை கருதும் போது மூன்றாம் உறுப்பினை இரண்டாம் உறுப்பினால் வகுத்தல் வேண்டும். எனவே 50னை மறை 100னால் வகுத்தல் வேண்டும். ஆகவே அதுவும் மறை 1/2. மூன்றாவது விகிதத்தினை பார்க்கும்போது அது நான்காம் உறுப்பினை மூன்றாம் உறுப்பினால் வகுத்தல் வேண்டும். எனவே மறை 25னை 50னால் வகுக்கும் போது அதுவும் மறை 1/2 ஆகும். எனவே இந்த எண்கோலத்தினதும் பொது விகிதம் மறை அரை ஆக இருக்கின்றது. ஆகவே இந்த எண்கோலமும் ஒரு பெருக்கல் விருத்தி ஆகும். எனவே பொது விகிதத்தை கொண்டமைந்த எண்கோலங்களை நாங்கள் பெருக்கல் விருத்தி என கூறிக்கொள்ளலாம். இப்பொழுது பொது விகிதம் என்றால் என்ன, அதனை எவ்வாறு காண்பது என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். ஒரு பெருக்கல் விருத்தியில் உள்ள அடுத்து வரும் உறுப்புகளில் பின்னைய உறுப்பினை முன்னைய உறுப்பால் வகுக்க வருவது பொது விகிதம் ஆகும். பின்னைய உறுப்பிலிருந்து முன்னைய உறுப்பை கழிக்க வருவது பொது வித்தியாசம். அதே போல இங்கே பின்னைய உறுப்பினை முன்னைய உறுப்பினால் வகுக்க வருவது பொது விகிதம். இவ்வாறு ஒரு பெருக்கல் விருத்தியினை பார்ப்போம். அதன் முதலாம் உறுப்பு T1 எனவும் இரண்டாம் உறுப்பு T2 மூன்றாம் உறுப்பு T3 நான்காம் உறுப்பு T4 அவ்வாறே எண்செய ஓராம் உறுப்பு Tn1 எண்ணாம் உறுப்பு Tn என குறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பெருக்கல் விருத்தியில் பொது விகிதத்திற்கான சமன்பாட்டினை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இங்கே பொது விகிதம் என்பது அதனை நாங்கள் R குறிப்போம். அது பின்னைய உறுப்பு இந்த T2வினை அதாவது இரண்டாம் உறுப்பினை முதலாம் உறுப்பினால் வகுக்கும் போது பொது விகிதம் கிடைக்கும். அதே போல மூன்றாம் உறுப்பினை இரண்டாம் உறுப்பினால் வகுக்கும் போது பொது விகிதம் கிடைக்கும். அதே போல நான்காம் உறுப்பினை மூன்றாம் உறுப்பினால் வகுத்தாலும் பொது விகிதம். இவ்வாறாக இறுதி எண்ணாம் உறுப்பினை எண்செய ஓராம் உறுப்பினால் வகுக்கும் போது கிடைப்பதும் பொது விகிதம் ஆகும். ஆகவே ஒரு பெருக்கல் விருத்தியில் அடுத்து வரும் இரு உறுப்புகளில் பின்னைய உறுப்பினை முன்னைய உறுப்பினால் வகுக்கும் போது பொது விகிதம் கிடைக்கும். ஆகவே பொது விகிதம் Rற்கான சமன்பாடு Tn கீழ் Tn1 ஆகும். இப்பொழுது ஒரு பெருக்கல் விருத்தியின் எண்ணாம் உறுப்பு இதற்கான சமன்பாட்டினை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். முதல் உறுப்பு Aயும் பொது விகிதம் Rம் உடைய பெருக்கல் விருத்தி ஒன்றின் எண்ணாம் உறுப்பு Tn ஆகும். எனவே முதலாம் உறுப்பு T1 என்பது A, இரண்டாம் உறுப்பு T2 என்பது அந்த முதலாம் உறுப்பினை பொது விகிதத்தினால் பெருக்குதல் வேண்டும். எனவே A தர R அது AR என வருகிறது. இப்பொழுது மூன்றாம் உறுப்பு என்பது இரண்டாம் உறுப்பு ARனை பொது விகிதம் Rனால் பெருக்குதல் வேண்டும். எனவே மூன்றாம் உறுப்பு ARன் 2 AR வர்க்கம் என வருகிறது. இப்பொழுது நான்காம் உறுப்பு இந்த மூன்றாம் உறுப்பு ARன் வர்க்கத்தினை பொது விகிதம் Rனால் பெருக்கும் போது ARன் கணம் அதாவது T4 என்பது ARன் கணம் என வருகிறது. இவ்வாறே ஐந்தாம் உறுப்பு என்பது ARன் 4 என அமையும். இவ்வாறாக Tn என்பது அதாவது எண்ணாம் உறுப்பு என்பது இங்கு எல்லா உறுப்புகளிலும் முதலாம் உறுப்பு அதாவது A வருவதால் எண்ணாம் உறுப்பிலும் A என்பது அமையும். இவ்வாறாக இங்கு முதலாம் உறுப்பில் A Rன் பூஜ்ஜியமாம் வலு என அமைகிறது. அதுதான் A என்று அமைகின்றது.
இங்கு இரண்டாம் உறுப்பில் a ஆறின் 1 என அமைகிறது. மூன்றாம் உறுப்பில் a ஆறின் 2, நான்காம் உறுப்பில் a ஆறின் 3. இந்த ஆறின் சுட்டியினை அவதானிக்கவும். இங்கு நான்காம் உறுப்பில் ஆறின் 3ஆம் வலு, மூன்றாம் உறுப்பில் ஆறின் 2ஆம் வலு, ஐந்தாம் உறுப்பில் ஆறின் 4ஆம் வலு. எனவே சுட்டி எத்தனையாம் உறுப்பு இருக்கின்றதோ அதிலும் பார்க்க 1 குறைவாக அமைகிறது. எனவே இங்கு எண்ணாம் உறுப்பில் அதிலும் பார்க்க 1 குறைவு என்றால் எண்செய ஓராம் சுட்டி அமைய வேண்டும். எனவே ஆறின் எண்செய 1 என அமைய வேண்டும். ஆகவே எண்ணாம் உறுப்பு Tn சமன் a ஆறின் எண்செய 1. ஆகவே இந்த சமன்பாடு ஒரு பெருக்கல் விருத்தியின் எண்ணாம் உறுப்பு காண்பதற்கான சமன்பாடு Tn சமன் a ஆறின் எண்செய 1 ஆகும். இந்த சமன்பாடு பாடமாக இருத்தல் வேண்டும். அதே போல கூட்டல் விருத்தியில் நாங்கள் எண்ணாம் உறுப்பு காண்பதற்கான சமன்பாடு பார்த்திருப்போம். Tn சமன் a சக எண்செய 1 d என. இப்பொழுது ஒரு வினாவினை அவதானிப்போம். முதல் உறுப்பு 5 பொது விகிதம் 2 உடைய பெருக்கல் விருத்தியின் 8வது உறுப்பை காண்க. இவ்வாறு ஒரு வினா தரப்பட்டிருக்கின்றது. எனவே முதல் உறுப்பு 5, ஆகவே a சமன் 5, பொது விகிதம் 2, எனவே r சமன் 2, 8வது உறுப்பை காண வினவப்பட்டுள்ளது. ஆகவே n சமன் 8. இப்பொழுது சமன்பாட்டினை நாங்கள் போடுவோம். Tn சமன் a ஆறின் எண்செய 1. இப்பொழுது இந்த சமன்பாட்டில் a r n என்பவற்றுக்கு பிரதியிடுவோம். எனவே எண்ணாம் உறுப்பு n என்பது 8, ஆகவே T8 சமன் n-க்கு பதிலாக 8, a-க்கு பதிலாக 5, 5 தர r-க்கு பதிலாக 2, n-க்கு 8, ஆகவே 8 செய 1 என பிரதியிடுதல் வேண்டும். இப்பொழுது இந்த 2இன் 8 செய 1 என்பது 2இன் 7ஆம் வலு என போட முடியும். இந்த 2இன் 7ஆம் வலு என்பது 2இனை 7 தடவைகள் எழுதி பெருக்குதல் வேண்டும். நாங்கள் சுட்டிகளும் மடக்கைகளும் என்ற பாடத்தில் கூட நாங்கள் அதனை மீட்டியிருப்போம். எனவே 2இன் 7ஆம் வலு என்பது 128. இப்பொழுது 5-னால் 128னை பெருக்குவோம். எனவே 8ஆம் உறுப்பு 640 ஆகும். மற்றும் ஒரு வினாவினை அவதானிப்போம். 2 மறை 6 18 மறை 54 என்பது ஒரு பெருக்கல் விருத்தி ஆகும். இதில் 6வது உறுப்பை காண்க என வினவப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கே முதலாம் உறுப்பு a என்பது 2, பொது விகிதம் r என்பது, இதில் 2ஆம் உறுப்பினை முதலாம் உறுப்பினால் வகுக்கிறேன், அல்லது நீங்கள் 3ஆம் உறுப்பை 2ஆம் உறுப்பால் வகுக்கலாம், அல்லது 4ஆம் உறுப்பை 3ஆம் உறுப்பால் வகுக்கலாம். எல்லாம் ஒரே விடையாகத்தான் இருக்கும். எனவே மறை 6னை 2னால் வகுக்கிறேன். ஆக மறை 6ஐ 2ஆல் வகுக்கும் போது மறை 3 பொது விகிதம். n என்பது 6வது உறுப்பை காணுதல் வேண்டும். எனவே n சமன் 6. இப்பொழுது சமன்பாட்டினை எழுதிக் கொள்வோம். Tn சமன் a ஆறின் எண்செய 1. இங்கு n-க்கு பதிலாக r-னை பிரதியிடுவோம். எனவே T6 சமன் a-க்கு பதிலாக 2, r-க்கு பதிலாக மறை 3, அதனை பிராக்கெட்டினில் போட்டுக்கொள்ளுங்கள். மறை 3, n-க்கு பதிலாக 6, எனவே 6 செய 1, இவ்வாறு பிரதியிடல் வேண்டும். இப்பொழுது மறை 3இன் 6 செய 1 என்பது 5, எனவே மறை 3இன் 5, மறை 3இன் 5ஆம் வலுவின் பெருமானம் மறைப்பெருமானமாக அமையும். ஏனென்றால் மறை 3னை 5 தடவைகள் எழுதி பெருக்கும்போது மறைப்பெருமானம் கிடைக்கும். 3இன் 5ஆம் வலு 243, எனவே மறை 243, அதனை 2னால் பெருக்கும்போது 6வது உறுப்பு கிடைக்கும். எனவே 6ஆம் உறுப்பு மறை 486 ஆக இருக்கும். இன்னும் ஒரு வினாவினை அவதானிப்போம். 7 மறை 14 28 மறை 56 என ஒரு பெருக்கல் விருத்தி இருக்கின்றது. இந்த பெருக்கல் விருத்தியில் மறை 3584 எத்தனையாம் உறுப்பு என வினவப்பட்டுள்ளது. இதற்கு நாங்கள் a என்பது முதலாம் உறுப்பு 7, r என்பது பொது விகிதம், 2ஆம் உறுப்பினை முதலாம் உறுப்பினால் வகுப்போம். மறை 14னை 7னால் வகுக்கும் போது மறை 2, Tn என்பது மறை 3584. நாங்கள் இந்த எண் தான் காணுதல் வேண்டும். எனவே எண்ணாம் உறுப்பு தான் மறை 3584. இப்பொழுது சமன்பாட்டினை நாங்கள் எழுதுவோம். Tn சமன் a ஆறின் எண்செய 1. இந்த சமன்பாட்டில் பிரதியிடுவோம். எனவே Tn-ற்கு மறை 3584, a-க்கு பதிலாக 7, r-க்கு பதிலாக மறை 2இன் எண்செய 1. இப்பொழுது இந்த 7னை நாங்கள் இந்த 3584ஐ பிரிக்கலாம். மறை 3584னை 7னால் வகுக்க முடியும். எனவே மறை 3584 இங்கு 7 சமன், இது மறை 2இன் எண்செய 1 என அமைகிறது. மறை 3584னை 7னால் வகுக்கும் போது மறை 512, அது
மறை இரண்டின் எண்செய ஒன்றிற்கு சமனாக உள்ளது. இது நாங்கள் சுட்டிகள் தொடர்பான சமன்பாடு தீர்த்தல் பற்றிய அறிவை பயன்படுத்தி எண்ணினை காணுதல் வேண்டும். இங்கு அடி மறை 2 ஆக உள்ளதால் இந்த மறை 512னையும் மறை 2 அடியாக உடைய வலுவாக எழுதுதல் வேண்டும். எனவே அது மறை 2ன் 9ஆம் வலுவென எழுத முடியும் மறை 512னை. இப்பொழுது அடிகள் சமனாக உடைய வலுக்கள் சமன், இரண்டிலும் அடிகள் மறை 2 ஆகவே இருக்கின்றன. ஆகவே அடிகள் சமனாக உடைய வலுக்கள் சமனாக இருப்பின் அவற்றின் சுட்டிகளும் சமனாக இருக்கும். எனவே எண்செய 1 என்பது 9ற்கு சமனாக இருக்கும். எனவே எண் சமன் 9 சக 1. எனவே எண்ணின் பெருமானம் 10 ஆகும். ஆகவே இந்த பெருக்கல் விருத்தியில் 10வது உறுப்பு தான் மறை 3584 ஆகும். மற்றொரு வினாவினை அவதானிப்போம். பெருக்கல் விருத்தி ஒன்றின் முதலாம் உறுப்பு 5ம் 6ஆம் உறுப்பு 160 ஆகும். முதலாவது வினாவாக பொது விகிதத்தை காண்க, இரண்டாவதாக அதில் 10வது உறுப்பை காண்க என வினவப்பட்டுள்ளது. எனவே இங்கே முதலாம் உறுப்பு T1 என்பது A, அதன் பெருமானம் 5. அடுத்ததாக 6ஆம் உறுப்பு 160 என தரப்பட்டிருக்கின்றது. எனவே T6 சமன் 160. உங்களை வினவப்பட்டுள்ளது R காண வேண்டும், அதே போல 10வது உறுப்பினை காணுதல் வேண்டும். இங்கே T6 என்பது 160. அந்த T6 அதாவது 6ஆம் உறுப்பினை நாங்கள் AR சார்பாக எழுதும் போது அது ARஇன் 5 என அமையும். ஆகவே ARஇன் 5 சமன் 160. இப்பொழுது Aற்கு பிரதியிடுவோம். எனவே Aற்கு 5னை பிரதியிடும் போது 5 தர 6இன் 5 சமன் 160. இப்பொழுது இந்த 160னை இந்த 5னால் பிரிக்க வேண்டும். எனவே 160ஐ 5னால் வகுக்கும் போது 32. எனவே 6இன் 5ஆம் வலு 32. இங்கும் நாங்கள் சுட்டிகள் தொடர்பான சமன்பாடு தீர்த்தல் பற்றிய அறிவை பயன்படுத்துவோம். 6இன் 5ஆம் வலு சமன் 32 என உள்ளது. எனவே அந்த 32னை 2இன் 5ஆம் வலுவென எழுத முடியும். அதாவது சுட்டிகள் 5 ஆக இருத்தல் வேண்டும். ஆகவே சுட்டிகள் சமனாக உடைய இந்த வலுக்கள் இரண்டும் சமனாக இருப்பதனால் அவற்றின் அடிகளும் சமனாக இருக்கும். ஆகவே 6இன் பெருமானம் 2 ஆகும். எனவே பொது விகிதம் 2. இப்பொழுது நாங்கள் 10வது உறுப்பை காண்போம். அதற்கு சமன்பாட்டினை நாங்கள் எழுதுவோம். Tn சமன் ARஇன் எண்செய 1. அந்த சமன்பாட்டில் எண்ணிற்கு பதிலாக 10, ஏனென்றால் 10வது உறுப்பினை காணுதல் வேண்டும். Aக்கு பதிலாக 5, எண்ணிற்கு பதிலாக 10, Rக்கு பதிலாக நாங்கள் கண்ட விடை 2னை பிரதியிடுதல் வேண்டும். எனவே 5 தர 2இன் 10/1. 2இன் 10/1 என்பது 2இன் 9. இப்பொழுது 2இன் 9 என்பது 2னை 9 தடவைகள் எழுதி பெருக்கும் போது கிடைக்கும் விடை. எனவே 2இன் 9 என்பது 512. அதனை 5னால் பெருக்குதல் வேண்டும். ஆகவே 10வது உறுப்பு என்பது 2560 ஆகும். இப்பொழுது மேலும் ஒரு உதாரணத்தினை அவதானிப்போம். பெருக்கல் விருத்தி ஒன்றின் 2வது உறுப்பு மற்றும் 5வது உறுப்புகள் முறையே 2ஆம் உறுப்பு மற்றும் 5ஆம் உறுப்புகள் முறையே 6, மறை 48 ஆகும். இங்கு முதலாவது வினாவாக முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் என்பவற்றை காண்க. இரண்டாவதாக இதில் 9வது உறுப்பை காண்க என வினவப்பட்டிருக்கின்றது. எனவே 2ஆம் உறுப்பு 6, எனவே T2 சமன் 6. 5ஆம் உறுப்பு மறை 48, ஆகவே T5 சமன் மறை 48. 9வது உறுப்பினை காணுதல் வேண்டும். நாங்கள் முதலாவதாக இந்த இரு தரவுகளிலும் இருந்து சமன்பாடுகளை உருவாக்குவோம். T2 அதாவது 2ஆம் உறுப்பு என்பது AR சார்பாக எழுதும் போது அது AR சமன் 6, அதாவது 2ஆம் உறுப்பு என்பது AR, அது சமன் 6, முதலாம் சமன்பாடு என குறித்துக் கொள்வோம். அதே போல 5ஆம் உறுப்பினை நாங்கள் AR சார்பாக எழுதும் போது அது ARஇன் 4 என அமையும், அது சமன் மறை 48. இது 2ஆம் சமன்பாடு. இப்பொழுது இங்கு Aயினை நீக்குவோம். அதற்காக 2வது சமன்பாட்டினை முதலாவது சமன்பாட்டினால் வகுப்போம். எனவே ARஇன் 4ஆம் வலுவினை ARனால் வகுக்க வேண்டும். அது சமன் மறை 48னை 6னால் வகுத்தல் வேண்டும். இப்பொழுது இந்த Aயும் Aயும் நீக்கப்படும். 6இன் 4ஆம் வலுவினை 6னால் வகுக்கும் போது 6இன் 3ஆம் வலு சமன் மறை 8 என அமைகிறது. எனவே இதிலேயும் நாங்கள் சுட்டிகள் தொடர்பான சமன்பாடு தீர்த்தலை பயன்படுத்துவோம். 6இன் 3ஆம் வலு என்பது மறை 8னை என்ன அடியின் 3ஆம் வலுவென எழுத முடியும் என பாருங்கள். அதனை மறை 2இன் 3ஆம் வலுவென எழுத முடியும். ஆகவே 6இன் 3ஆம் வலு சமன் மறை 2இன் 3ஆம் வலு. சுட்டிகள் சமனாக உடைய வலுக்கள் சமனாக இருப்பின் அடிகளும் சமனாக இருக்கும். ஆகவே R சமன்
மறை 2 ஆகும். இப்பொழுது முதலாவது சமன்பாட்டில் பிரதி இடுவதன் மூலம் ஆறிற்கு மறை 2 என பிரதி இடுவதன் மூலம் முதலாம் உறுப்பு ஏயினை காண முடியும். எனவே ஆர் சமன் மறை 2னை முதலாம் சமன்பாட்டில் பிரதியிடல். முதலாம் சமன்பாடு என்பது ஏ ஆர் சமன் 6. இங்கு ஆறிற்கு பதிலாக மறை 2னை பிரதியிடுவோம். இப்பொழுது இந்த ஆறினை இந்த மறை 2னால் வகுத்தல் வேண்டும். எனவே ஏ சமன் மறை 3. ஆறினை மறை 2னால் வகுக்கும் போது மறை 3. எனவே முதலாம் உறுப்பு மறை 3, பொது விகிதம் மறை 2 ஆகும். இப்பொழுது நாங்கள் 9வது உறுப்பை காண்போம். இப்பொழுது சமன்பாட்டினை எழுதிக் கொள்வோம். டி என் சமன் ஏ ஆரின் என் செய்ய 1. இங்கு எண்ணிற்கு பதிலாக 9, ஏக்கு பதிலாக மறை 3, ஆறிற்கு பதிலாக மறை 2 என பிரதியிடுவோம். எனவே டி 9 என்பது மறை 3 தர மறை 2ன் 9 சய ஓராம் வலு. எனவே மறை 3 தர மறை 2ன் 8ஆம் வலு என அமைகிறது. மறை 2ன் 8ஆம் வலு என்பது மறை 2ஐ 8 தடவைகள் எழுதி பெருக்குதல் வேண்டும். எனவே மறை 2ன் 8ஆம் வலுவின் பெருமானம் நேர்பெருமானமாக இருக்கும். எனவே 2ன் 8 என்பது 256. இப்பொழுது இந்த மறை 3னால் 256னை பெருக்கி விடுவோம். எனவே 9ஆம் உறுப்பு என்பது மறை 768 ஆகும். எனவே இவ்வாறு பெருக்கல் விருத்தி சம்பந்தமான எண்ணாம் உறுப்பு சமன்பாடு தொடர்பான வினாக்களினை செய்வதற்கு பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள். இது தொடர்பான மேலதிக வினாக்களினை உங்களது பாட புத்தகத்திலிருந்து பயிற்சி பெறுங்கள். அதேபோல கடந்த கால வினா பத்திரங்களிலும் இது சம்பந்தமான வினாக்கள் அமைந்திருக்கும். அதனையும் எடுத்து செய்து பாருங்கள். இதன் தொடர்ச்சியாக முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை, பெருக்கல் விருத்தியின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை தொடர்பான காணொளியில் அடுத்ததாக சந்திப்போம். நன்றி.